மீட்பெரும் சகாயருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த மார்னிங் மன்னான்ற தின தியானத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நாளுக்குரிய வார்த்தை என்னன்னா, தேவ உத்தரவின்றி நமக்கு எந்த இன்னலும் வராது. என்னுடைய ஆதார வசனம் வந்து யோபு 23:10 படியா நமக்கு ஒரு வேத வசனம் மிக தெளிவாய் சொல்லியிருக்கிறது. அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் என்ற ஒரு வசனம். அதாவது சோதித்த பின் என்ற வார்த்தைக்கு வந்து 2 உண்மை சொல்லுது. அதாவது முதல்ல என்னன்னா, யோபு வந்து சோதிக்கப்பட்டா என்ன தெரியுமா செய்வான்? அதுன்னு சொல்லாம சோதித்த பின்னு அப்படின்னு சொல்லுவான் யோபு. அதுக்கப்புறமா வந்து சோதனைகளுக்கும் அது ஒரு விசுவாசிங்களுக்கு நிச்சயமா வரும். அது வந்து அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒரு தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் என்ற பவுலும் இதனை 2 தீமோத்தேயு 3:12 உறுதிப்படுத்துறார். ஆனா, அநேக உபத்திரவங்களின் வழியாக கர்த்தருடைய ராஜ்யத்தை நம்ம பிரவேசிக்க வேண்டும்னா, அப்போஸ்தலர் 14:23 நாம வந்து 22 வசனம் சொல்லுது. ஆனா, யோபுவுக்கு வந்தது போல ஒவ்வொரு விசுவாசிக்கும் துன்பங்கள் வரும்னு யோபு 1:1 சொன்னது போல, நிச்சயமா தேவனுடைய பார்வையிலே யோபு வந்து உத்தமனும் சன்மார்க்கனுமா 1:3 படி சொல்லியிருக்கிறது. ஆனா, கிழக்கித்தி புத்திரர் வேண்டியிருந்ததுனால, எல்லாரிலும் பெரியவரா இருக்கிறபடினால தான், அவர் கூட சோதிக்கப்பட வேண்டியிருந்ததுனால, தேவ பிள்ளைங்க வந்து ஒருத்தர் கூட என்ன புடமிடுகிறதாவது அக்கினிக்கு தப்பிக்கவே முடியாது. ஆனா, குறிப்பிட்ட காலம் வரை நமக்கு என்னைக்கும் நீடித்தாலும் கூட, அது ஆசீர்வாதமா மாத்த முடியும். அதுதான் நமக்கு விளக்கி சொல்லுகிறது. ஆமென். இந்த வசனத்தின் மூலமா கர்த்தர் பேசின இந்த காரியத்துக்காக நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஜெபம் பண்றேன். ஜெபம் பண்ணிக்கலாம். ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, என்னைத்தான் நேரிட்டாலும் உம்மில் வைத்துள்ள விசுவாசம் பூர்ணமாக இருக்கும்படிக்கு நான் தாழ்மையோடு உம்முடைய ஞானம், நற்குணம், இரக்கத்தின் மேலே முழுமையை சாருவேன். சோதனைகள் கொஞ்ச காலம்தான், அவை ஆசீர்வாதமாக முடியும். அதன்பின் நான் பொன்னாக விளங்குவேன். உமக்கு உபயோகமாக இருப்பேன் என நம்புகிறேன். ஆமென். Have a blessed day. God bless you. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.